Welcome and welcome to the show Interesting Info. டிசம்பர் 1 இன்னைக்கு குட் நெய்பர் லைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இது துர்க்மெனிஸ்தான் சர்வே பண்ணுறாங்க. இது ஒரு பாரம்பரியமான ஒரு தினம் தான். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உப்பு ரொட்டியை தனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து அவங்கள அப்படியே நட்புகளாக உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு நாளாக தான் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலேயே எடுத்துக்கங்களேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யார் என்ன எதுனே தெரியாமல் வாழ்ந்துனுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆகிப்போச்சு. ஏன்னா மற்றவனால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுலாம் ஒரு நல்ல சமூகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வலியுறுத்தணுன்றதுனால இது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி இந்த உப்பு ரொட்டிலாம் கொடுத்து நண்பர்களாக மாற்றிக்கக்கூடிய ஒரு நாளாக குட் நெய்பர் லைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு துர்க்மெனிஸ்தானில் ஒரு டேவை இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் இந்த டேட்டில் வருது. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஐஸ்லாந்தில் செல்ஃப் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது டென்மார்க்கில் இவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்க 1874 அந்த சமயங்கள்லாம். அதுக்கப்புறம் டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சுயாட்சியாக நீங்கள் உங்களை ஆண்டுக்குங்க, அதுக்கு நாங்கள் பர்மிஷன் தரோன்னு சொல்ல அந்த ஒரு அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க அப்படியே ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1918 அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட நாடாக ஐஸ்லாந்து மாறிச்சு. அதை தான் இன்றைக்கி செல்ஃப் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்றைக்கி பிரசிடென்ட் டேவை கஜகஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது நசுல்தான் நசரத் பே அப்படின்றவங்க முதல் முறையாக அவங்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்றது தான். இவர் அந்த சமயத்தில் நடந்த வாக்கில் கிட்டத்தட்ட 91.5% ஒரு இமாலய வெற்றியை அடைஞ்சார். அந்த வெற்றி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்ட அந்த காலகட்டங்கள்லாம் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஏன்னா வெளிநாட்டினுடைய முதலீடுகள்லாம் ஈர்த்தார். ஸோ இப்படி 1991 முதல் முறையாக அந்த பதவி ஏற்ற அதனால தான் இன்றைக்கி பிரசிடென்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கஜகஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்றைக்கி மோஷன் பிக்சர்ஸ் டேவை ஜப்பான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1896 ஃபஸ்ட் டைமாக அவங்க இந்த கிண்டாஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த மோஷன் பிக்சர் மூலம் நகரும் படங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட், நம்ம பயாஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கண்ணை வச்சு பார்ப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது முறையாக அவங்க தாமஸ் எடிசன் அப்படின்றதா உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி அவங்க வச்சு நடத்தின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி பெரிய லெவலில் அந்த படங்கள் ஜப்பான் ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் பேஸாக இருந்த அந்த மோஷன் பிக்சர்ஸை முறை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து இன்றைக்கி ஜப்பானில் மோஷன் பிக்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்றைக்கி காரா கல்பக் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே உஸ்பெகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது துருக்கி பழங்குடி மக்களால் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 5,80,000 பேர் பேசினுக்கிறாங்க. இது 15ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பரவலாக எல்லாரும் பேசப்பட்ட ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு எழுத்து முறைகள்ன்றது அரபு எழுத்துக்களை தான் யூஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அரபு எழுத்துக்களை படித்து அதாவது எழுதி படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் மேல்தட்டுகளாகவும் ஜஸ்ட்டு பேச தெரிஞ்சவங்களாம் கீழ் மக்களாகவும் இருந்திருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ரஷ்யா என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்து இந்த சோவியத் யூனியன் இந்த சமயத்தில் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எழுத்து முறைகள்லாம் சரியாக இல்லாத லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே சிர்லிக் லாங்குவேஜ் அதாவது லத்தீன் மொழியை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சட்ட விதிகளை போட்டாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அரபு எழுத்துக்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா மேல்தட்டு மக்களாகவே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் இவங்களால் உடஞ்சி போச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த லத்தீனுடைய லாங்குவேஜ் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 1928 இந்த மாதிரி சோவியத் யூனியன் மாற்றின அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஸோ அப்படி அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால அதை உருவாக்கப்பட்ட தினமாக இன்றைக்கி காரா கல்பக் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பெகிஸ்தானில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்றைக்கி இண்டிஜினியஸ் ஃபெய்த் டே அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல பிரதேசில் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இது இந்த அருணாச்சல பிரதேசம் இந்த மாதிரியான பகுதிகளாக சீனாவோட பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு எல்லைகளாக இருக்கிறதுனால ஒரு பதட்டமான ஒரு பிளேசஸ் தான். இந்த இடத்துல 30% கிறிஸ்டியானிட்டி இருக்கிறாங்க. அண்ட் இன்னும் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அப்படின்றவங்க, அதாவது இந்த புத்திசம், இஸ்லாம், சீக்கிசம், ஜெயினிசம் சொல்லிட்டு ஏகப்பட்ட மதங்களை சார்ந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிரிவுகளாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பழங்குடி மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களுடைய வழிபாட்டு முறைகளும் அவங்களுடைய தாட்டு திங்கிங் எல்லாமே வேறு. அதெல்லாமே நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். அதுதான் 1960 இந்த இண்டிஜினியஸ் ஃபெய்த் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அருணாச்சல பிரதேசம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி சிந்து கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒரு டே. கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு பழமையான ஒரு நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். என்ன உலகத்திலே ரொம்ப பழமையான நாகரிகங்கள் சொல்ல சொன்னால் அதில் கண்டிப்பாக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்துடும். நாகரிகம் அப்படின்றது ஒரு மக்கள் கூட்டமாக சேர்ந்து ஒரு கல்ச்சரை நிறுவி ஒரு நகரத்தை நிறுவி அதில் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை முறையாக அவங்க வாழ்ந்தது தான். சும்மா கூட்டமாக எல்லா பகுதிகளிலும் நிறைய மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் முழுமையாக ஒரு நகரத்தை நிறுவி ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழ்ந்தவங்களுக்கு தான் நாகரிகங்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நாகரிகம் இருந்த இடம் இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிந்து மக்கள் இஸ்லாமியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டினுடைய பிரிவினைகள்லாம் இந்தியா நடந்ததில்ல, அப்போது நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து மலேசியா, இங்கிலாந்து, ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பகுதிகளுக்கெல்லாம்
தான் அப்படியே இடம் பெயர்ந்து போயிட்டாங்க. இன்றைக்கி பல பகுதிகள் அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைக்கணும். நம்ம எல்லாருமே நம்மளுடைய கலாச்சாரத்தை மறந்துடக்கூடாது, நம்மளுடைய பழமையை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2009 டிசம்பர் 9 டோபி கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சர்வே பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு சண்டே பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சிந்து கல்ச்சரை கொண்டாடணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட தினமாக இன்றைக்கி பாகிஸ்தானை சர்வே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு ஐஸ் ஸ்கேட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஸ்கேட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் 4000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குதான். ஃபின்லாண்ட்லேருந்தே இது முதல்ல உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப தூரமாக அவங்களால பயணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அந்த பணியில் அப்படின்றதுனால அவங்க இந்த சறுக்கி போகிறன்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. 13-14ஆம் நூற்றாண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா எக்கை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இரும்புலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இப்படி இந்த பனி சறுக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ண ஆரம்பித்தாங்க. 1772 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு பர்சன் அதுக்காக ஒரு புக்கே வெளியிட்டிருக்காரு. இது எப்படி ரெடி பண்ணுறாங்க, இது எப்படி சறுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது இன்னும் பிரபலமாக ஆரம்பிக்குது. 1892 அதுக்குன்னு ஒரு யூனியனை நிறுவுறாங்க இந்த விளையாட்டுக்கு. 1992 அதை ஒரு ஒலிம்பிக்லையும் மாற்றிடுறாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 70 நாடுகளில் அதனுடைய கூட்டமைப்பும் இருக்குப்பா. ரஷ்யா கூட இந்த செலிப்ரேஷன் இன்றைக்கி பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி வேர்ல்டு ஐஸ் ஸ்கேட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்றைக்கி பிரிசனர்ஸ் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இது WRI அப்படின்ற ஒரு அமைப்பால் உருவாக்கப்பட்டது 1921. இது என்னென்னா ஒரு 40 நாடுகளை சேர்ந்தவங்க 90 அமைப்புகளோட இது பெரிய லெவலில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது உருவாகினதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு வந்து ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க கன்ஃபார்ம் நீங்கள் இராணுவத்தில் செயல்பட்டே ஆகணும், அப்போ தான் நம்ம அந்த நாட்டை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியோ கட்டாயத்தில் அந்த இராணுவத்தில் சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்களோட மனசுலாம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு போய் போர் தொடுக்கணும், இந்த உலகத்தில் எல்லாரும் அழிய போகிறவங்க தான், இதில் நான் நீன்னு சொல்லி எதுக்கு அடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் சில பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறவங்கள தேச துரோகிகள்னு சொல்லிட்டு அவங்கள தலையை வெட்டி கொலை பண்ணுறது அப்படி இப்படின்னு கான்செப்ட் போவோம். இது இப்போ 20ஆம் நூற்றாண்டுகளில், அதாவது நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரெலாம் முடிஞ்சுன்னு நினச்சா, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் நல்லா இருக்குது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் மேலே ஒரு தாக்குதல்ன்றது ரஷ்யா பண்ணாங்களே, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும்போது இப்போ உக்ரைன்லேயே கட்டாயமாக எல்லாரும் இராணுவத்தில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கூட போயிட்டு தானே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கவங்க அது அவங்களுடைய ஓனான ஒரு தாட்டு, அதை நம்ம எந்த விதத்துலையும் குறை சொல்லக்கூடாது, அது தவறான ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, போர் நடக்க போது அதில் சேர்றதும் சேராதும் உங்கள் விருப்பம், அது ஒரு நாடோட கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி பிரிசனர்ஸ் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் சிறையில் இருப்பாங்களே அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட தினமும் இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்றைக்கி அண்டார்டிகா டேவை சர்வே பண்ணுறாங்க. இது 19ஆம் நூற்றாண்டில் தான் அண்டார்டிகா அப்படின்ற ஒரு கண்டம் இருக்குதுன்றதே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு மித்தாக தான், நிறைய பேர்களுடைய நம்பிக்கையாக தான் இந்த பகுதி இருந்துச்சு. அண்ட் கேப்டன் ஜேம்ஸ் குக் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இந்த பகுதியை கண்டுபிடிச்சார் அப்படின்னு. ஆனால் முழுமையாக அவர் அந்த பகுதிக்கு போவே இல்லை. அதே மாதிரி 1820 நதானியல் அப்படின்ற ஒரு சீல் வேட்டைக்காரர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு. இது முழுமையாக யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதே ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்று தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அர்ஜென்டினா, சிலியா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இது எங்கள் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேஸை கண்டுபிடிச்சதே இப்போ தான், அதுக்குள்ளே இது எங்கள் பிளேஸ், அதில் எங்களுடைய இறையாண்மை இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கான சர்ச்சைகள் ரொம்ப நாளாக போயிட்டே தான் இருந்தது. ஒரு 12 நாடுகள் இந்த மாதிரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு 1959 இந்த மாதிரி யாரும் பிரச்சனை பண்ண வேணாம், இதுக்கு ஒரு ஒப்பந்தங்களை போட்டு இப்போதைக்கு நம்ம சமரசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. அப்படி போடப்பட்ட நாள் தான். சரி, இது எதுக்காக இவ்வளோ பெருசாக அப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் சப்போஸ் அங்கே ஏதாவது ஒரு புதையல்கள் இருக்குது, நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு வளங்கள் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு அப்படின்ற ஒரு உரிமை கோரல் வரும்ல, அப்போ இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றனால தான் இப்போ நிறைய பேர் அந்த உரிமையை கேட்டுக்கிறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த முறையாக அந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டு அண்டார்டிகாவுக்கு வந்து யாரும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமாதானமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்குமுறைகளை அமைச்சாங்க தெரியுங்களா. அதுதான் இன்றைக்கி அண்டார்டிகா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் 1. இன்றைக்கி மிலிட்ரி அபாலிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டாரிக்கா சர்வே பண்ணுறாங்க. இந்த இராணுவமே இல்லாத நாடுகளில் இதுவும் ஒன்று. இந்த ஜேரஸ் பிகியூரஸ் அப்படின்றவர் தான் 1948 இதை ஒழிச்சார். ஏன்னா 1948 மார்ச் மாதத்தில் என்ன நடந்திருக்குன்னா, அரசியலில் அந்த ஒரு மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அப்போது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவி ஏற்றதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இராணுவத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அந்த பதவிக்கு சண்டை போட ஆரம்பித்தார். இதனால் உள்நாட்டு போர் விளைய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 44 நாள் அந்த போர் நடந்து 2000 பேர் இறந்து போனாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு இராணுவம் வச்சுன்னு இருக்கிறதுனால தான் நீங்கள் ஆட்சி கவிழ்ப்பு இதெல்லாம் பண்ணுகிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் உலகம் முழுக்க எடுத்து பாருங்களேன், நிறைய நாடுகளுடைய மாற்றங்கள்ன்றது இராணுவத்தால் நடந்திருக்கும். இப்போ
ஒரு நாட்டையே வந்து சடனாக புரட்டி போடணும், அதனுடைய ஆட்சியை மாற்றணும் அப்படின்னா இராணுவத்தால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இனிமேல் நடக்கக்கூடாது, உயிரிழப்புகள் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் 1948 இந்த ஜேரஸ் பியூகரஸ் அப்படின்ற பர்சன் கோஸ்டரிக்காவில் அந்த இராணுவத்துமே இன்னைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதன் மூலமாக இன்றைக்கி மிலிட்டரி அபாரிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செய்கிறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு டெமோக்ரஸி டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இசேன் ஹேட்ரே அப்படின்ற ஒரு பர்சன் 1982 பதவி ஏறுகிறாரு. அதுலேருந்து ஒரு பெரிய சர்வாதிகாரத்தை பண்ணுகிறாரு. இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய தண்டனைகள்லாம் கொடுத்து அவங்கள கொலை பண்ணுறதுன்றதே வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அதுக்குன்னு ஒரு ரகசியமான போலீஸ் குழுவெல்லாம் வேறு உருவாக்கி வச்சுருந்துருக்காரு. இப்படிப்பட்ட பர்சனை எப்படியாவது நம்ம நாட்டை விட்டு தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு இட்ஸி டெஃபி அப்படின்ற ஒரு பர்சனுடைய தலைமையில் புரட்சிகளாக நடக்குது. அதன் மூலமாக 1990 அந்த ஆட்சின்றது தூக்கி எறியப்பட்டதான் இன்றைக்கி டெமோக்ரஸி டே, நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு கிரேட் யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ருமேனியாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது முறையாக பார்த்தீங்கன்னா பெசரஃபியா, பெனாட்டு, புகேலியா, டிரான்சல்வேனியா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பாக அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இந்த சமயத்தில் ருமேனியா பயங்கரமான ஒரு ராஜ்யமாக இருந்தாங்க. அந்த கூட்டமைப்புலாம் இருந்த அந்த சமயத்தில் இந்த 1918 அதுக்கு அந்த கூட்டங்கள்ன்றது முறையாக நடந்தது. அதனால தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இது முதல்ல பார்த்தீங்கன்னா மே 10 தான் இந்த டேட்டை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க, இந்த கிரேட் யூனியன் டே அப்படின்றது. ஆனால் இப்போ அந்த டேட்டுன்றது இந்த ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த டிசம்பர் 1 மாற்றிருக்காங்க. ஆனால் இதுலேயும் நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது. ஹங்கேரியினுடைய சிறுபான்மையினரை அவமானப்படுத்தணுன்ற கான்செப்ட்னால இதை பண்ணியிருக்கிறாங்க, இந்த டேட்டை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்த ஒரு நாளை அவங்க ஒரு பெரிய விடுமுறையோட கிரேட் யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ருமேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு போர்ச்சுகீஸில் ரீஸ்டோரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 16ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஹவுஸ் ஆஃப் ஹம்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர்களுடைய ஆட்சி முறைன்றது அங்கே நடந்துட்டு இருந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த மன்னர்கள் தான் இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இதனால் மக்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சமாக கிளர்ச்சிகள்ன்றது 1640 ஸ்டார்ட் ஆகி 1668 வரைக்கும் நடந்துச்சு. அந்த கிளர்ச்சிகள் முறையாக தொடங்கின அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணி இன்னைக்கு போர்ச்சுகல் ரீஸ்டோரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த சுதந்திரன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சிது. அதனால் அந்த நாளை வந்து ரீஸ்டோரேஷன் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு ரிப்பப்ளிக் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவுடைய ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஏஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இந்த பகுதியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1910 அது மறுபடியும் இவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பிளேஸாக அவங்க அங்கீகரிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃப்ரான்ஸ் உள்ளே வந்து இது பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தை வாங்கி தரோம், எங்களோட போருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்ல அவங்களும் ஃப்ரான்ஸோடு சேர்ந்து போருக்கு போயிட்டாங்க. ஸோ ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு எதிராக அவங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இது எங்களோட பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வெற்றிலாம் அடைஞ்சதுனால நீங்கள் உங்களோட பகுதி நீங்களே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சுதந்திரம் தரேன்னு சொல்லிட்டு 1958 சுதந்திரம் கொடுத்து போயிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பப்ளிக் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 1. அழியத்தான் பிறந்தோம், இதில் யாரை வென்று வாழப் போகிறோம், வெற்றி தோல்வியெல்லாம் பிஸ்னஸுங்க, மன அமைதின்றது தான் சக்ஸஸ். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.